எதுக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஸ்ரீஹரிகோட்டாவை விண்கலன்களை ஏவுறதுக்கு ஏற்ற இடமாக தெரிவு செஞ்சுருக்காங்க? இதற்கான தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். உதாரணமாக, ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் பந்து வீசும் வேகப்பந்து வீச்சாளரை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு முனையிலிருந்து ஓடி வந்து அதிக விசையை பயன்படுத்தி அந்த பந்தை வீசும்போது அதிக வேகமாக அந்த பந்து செல்லுது. அவங்க ஓடி வந்து வீசும்போது மாத்திரமே அவங்க ஓடி வந்த விசையும் பந்துக்கு கொடுக்கப்பட்டு பந்து அதிக வேகமாக செல்ல முடியுது. பூமியின் சுழற்சி வேகமானது பூமியின் துருவ பகுதிகளில் மணிக்கு 830 கிலோமீட்டர்களாகவும், பூமியின் மத்திய ரேகை பகுதியில் மணிக்கு 1650 கிலோமீட்டர்கள் வேகத்திலையும் இருக்குது. எனவே விண்கலமானது பூமியின் துருவ பகுதிகளிலிருந்து புறப்படுவதை காட்டிலும் மத்திய ரேகை பகுதியில் புறப்படும் போது பூமியின் அதிவேக சுழற்சி வேக விசையையும் பயன்படுத்தி மிக வேகமாக பயணிக்க முடியுது. அதாவது ஓடி வந்து பந்தை வீசும் செயல்முறைக்கு ஒப்பான செயல்முறை தான் இது. எனவே தான் பூமியின் மத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவை இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்கலன்களை ஏவுறதுக்கு சிறந்த இடமாக தெரிவு செஞ்சுருக்காங்க.